நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்துடைய கதைக்களம் வந்து ராமேஸ்வரம் கடற்கரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இலங்கையில் பொருளாதார பிரச்சனையாக பாதிக்கப்பட்ட பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நம்ம சசிகுமார் குடும்பம் ஒன்று. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும், வாழணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அங்கே வந்து நம்மளுடைய சிம்ரன் அவங்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய யோகி பாபுவை சந்திக்கிறாங்க. ஸோ யோகி பாபு வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கான வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வர டைமே ஒரு போலீஸோடைய ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது சொன்னால் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அங்கே ஒரு 10 ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இனி யாரும் அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லலை. ஸோ இவர் வந்து அந்த வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வீடு. அப்போது நம்மளுடைய யோகி பாபு வந்து குடும்பத்துக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே இங்கே பழகக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளுடைய சசிகுமார் குடும்பத்தால் அப்படி இருக்க முடியல.